أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வழமையாக வாராந்தம் நடைபெறக்கூடிய இஸ்லாமிய கல்வி நிலையத்தினுடைய இன்றைய தலைப்பாக நவாகிதுல் இஸ்லாம், இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் சம்பந்தமாக ஒரு தலைப்பை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த சபையிலே அமர வைத்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாகவும், சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான சகோதரர்களே, நவாகிதுல் இஸ்லாம், சரியா? சவுண்ட் வரலையா? இப்போ சரிதானே? அன்பான சகோதரர்களே, நவாகிதுல் இஸ்லாம், இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் அப்படின்னு நம்ம தலைப்பு போட்டோம். நான் வந்த நேரத்தில் ஒரு சகோதரர் கேட்டார், நவாகிதுல் இஸ்லாம், நவாகிதுன்னா என்னன்னு. அதாவது ஒரு விஷயத்தை பாழ்படுத்தக்கூடிய அல்லது குறைபடுத்தக்கூடிய அல்லது உடைக்கக்கூடிய ஒன்றுக்கு சொல்றது நாகித், நவாகித். உதாரணமாக உதுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லும்போது நவாகிதுல் உது அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா உதுவை முறிக்கக்கூடிய அம்சங்கள் அப்படின்னு அதனுடைய அர்த்தமாகும். கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற இந்த தலைப்பு இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எழுதிய ஒரு கிதாப். இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவை பொறுத்தவரையும், அதாவது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவர் நஜிது பிரதேசத்தில், அதாவது சவுதியினுடைய அந்த ரியாது பகுதியை சார்ந்த நஜிது பிரதேசத்தில் அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். இந்த இடத்துல இந்த முஹம்மது பின் அப்துல் வஹாப் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போனால் நல்லோம். காரணம் என்னன்னு கேட்டால், பிழையான மோசமான விமர்சனங்களை அதிகமாக சந்தித்தவர்களில் இந்த முஹம்மது பின் அப்துல் வஹாப் ஒரு ஆள், ரஹிமஹுல்லா. கேள்விப்பட்டிருப்பீங்க, இவங்கெல்லாம் வஹாபின்னு சொல்லுவாங்க. யாரை சொல்லுவாங்க வஹாபின்னு? சவுதிகள்லாம் வஹாபிம்பாங்க. அதே மாதிரி இந்த தௌஹீது பேசுகிறாங்களே, இவன் வஹாபிக்காரம்பாங்க. என்னன்னே தெரியுது இல்லை. என்னத்துக்கு இந்த வஹாபின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த முஹம்மது பின் அப்துல் வஹாபுடைய கொள்கை உள்ளவங்கன்னு அர்த்தம். வஹாபின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அவர் வாப்பட பேர் தான் வஹாப், முஹம்மது இப்னு அப்துல் வஹாப். அவரோட பேர் முஹம்மது, அவர் வாப்பட பேர் அப்துல் வஹாப், முஹம்மது அப்துல் வஹாப். சரிதான், முகமது என்னன்னு சொல்லிக்கணும். பாப்பாவை சும்மா தேவையில்லாமல் என்ன செய்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன் அப்படி அவரை பற்றிய மோசமான விமர்சனங்கள் வந்ததுண்டா, இஸ்லாமிய உம்மத்தில் அஹ்லு சுன்னாக்கள், இந்த சுன்னாவின் வழியில் இருப்பவர்கள் மிகவும் அரிதாக இருந்த பித்அத்துகள், மோசமான மூட நம்பிக்கைகள் மலிந்திருந்த காலப்பகுதியில் அவர் இந்த சலஃபுகளுடைய சரியான பாதையில் இந்த ஹக்க சொன்னார். அவர் ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் இன்று நாம் சவுதியில் காணக்கூடிய அந்த கொள்கை. இல்லைன்னா அங்கேயும் மூட நம்பிக்கைகள், ஷிர்க்கு, கபர் வழிபாடு, இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தது. அப்போ இமாம் அவர்கள் சின்ன வயசுலேயே, பொதுவாக இமாம்கள் குர்ஆனை பாடமாக்கிடுவாங்க. 10 வயசில் குர்ஆனை கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சார், மனனமிட்டாங்க. இவங்க மார்க்க படிக்கிறதுக்காக வேண்டி மக்கா, மதீனா, பல நாடுகளுக்கு அவர்கள் பிரயாணம் செய்தார்கள். இந்த இஸ்லாமிய பிரச்சார பணியில் மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்ட இமாம்களில் இவரும் ஒரு ஆள். ஃபுல் வரலாறு நம்ம சொல்ல இல்லாது, ஏன்னா இந்த தலைப்பை நம்ம பேசணும். அதுக்காக முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவரை பற்றி தேவையில்லாத இட்டுக்கட்டப்பட்ட பேச்சு நம்மட தமிழ் சமுதாயத்தில் கூட நிறைய இருக்கும். அவர்
முகமது இப்னு சவுதோட சேர்ந்துக்கிட்டு அவர் ஆட்சிக்கு வால் பிடிச்சாராமே, அவர் துருக்கிய ஆட்சி வீழ்ச்சிக்கு அவர் தான் காரணம், இப்படி நிறைய சொல்லுவாங்க. எல்லாமே புழுகு மூட்டை. ஏன் அப்படி சொன்னாங்கண்டா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பத அல் இஸ்லாமு கரீபன், இஸ்லாம் தொடங்கின நேரத்தில் மக்கள் எல்லாம் ஒரு என்னடா இது புதுசா என்னமோ சொல்றாங்க அப்படின்னு புதுசா பார்த்தாங்க. கரீப்ன்றது வந்து ஒரு ஊர்ல யாரும் இல்லாம ஒரு பரதேசின்னு சொல்லுவோமே, ஒரு வழிப்போக்கன். ஒரு வழிப்போக்கனை எப்படி நாங்க புதுசா பார்ப்போமோ, இதே மாதிரி இஸ்லாம் வந்த புதுசுல மக்கள் புதுசா பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வஸயஊது கமா பதஅனா, எப்படி மக்கள் இந்த இஸ்லாம் தொடங்கின நேரத்தில் அதை ஒரு புதுமையா பார்த்தாங்களோ இதே மாதிரி ஒரு நிலைமை இஸ்லாத்துக்கு வரும். மக்கள் எல்லாம் ஹக்க சொல்லும் போது என்னமோ புதுசா இன்னைக்கு தான் சொல்ற மாதிரி நினைப்பாங்க. நாங்கள் பார்த்தோம், தமிழ்நாட்டில் பார்த்திக்கிறோம், இலங்கையில் பார்த்திக்கிறோம். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சரியான ஒரு போதனையை செய்கிற நேரத்தில் என்னமோ புதுசாக வந்து குழப்பம் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மா சமயனா, நாங்கள் எங்களோட மூதாதையர்கள் வாப்பா அம்மா எங்களோட பரம்பரையில் என்னமோ அதுதான் நாங்கள் மார்க்கம்னு நம்புறோம்னு இருந்தாங்க. சரியானத்தை சொல்லும்போது நாம் என்னமோ புதுசை சொல்கிற மாதிரி பார்த்தாங்களா இல்லையா? அப்போ இந்த நிலைமை அன்றைக்கு முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவங்களுக்கும் நடந்தது. அதனால் நிறைய விமர்சனங்கள், அவரை பற்றிய கதைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்குது. இது எல்லாமே அவருக்கு எதிராக புனையப்பட்ட பொய்கள் அப்படின்றத நீங்கள் சுருக்கமாக தெரிஞ்சுக்கிறீங்கன்னா போதும். முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவங்க 1115 ஹிஜ்ரியில் பிறந்து 1206 வரைக்கும் வாழ்ந்தாங்க. அதாவது 1703ஆம் ஆண்டு பிறந்து 1792ஆம் ஆண்டு மௌத்தா போனாங்க. மிகப்பெரிய ஒரு இமாம். அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணினாங்கன்றத அவங்களே சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கண்டா, நான் எந்த ஒரு மதுஹபுக்கு உங்களை கூப்பிடல, நீங்க இப்னு தைமியாவை பின்பற்றுங்கன்னு சொல்லல, இப்னுல் கையிம் ஜவுசி ரஹிமஹுல்லாவை பின்பற்றுங்கன்னு சொல்லல. நான் சொல்வதெல்லாம் அல்லாஹ்வும் தூதரும் எந்த பாதையில் உங்களை விட்டுட்டு போனாங்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னாங்களோ அந்த கொள்கைக்காகத்தான் நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி இமாம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை துரரு சனியா என்கிற ஒரு புக்கில் நாங்கள் இதை பார்க்கலாம். ரைட். இப்போ இமாம் அதாவது முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா எழுதின அந்த கிதாபோட பேர் தான் இந்த நவாகிதுல் இஸ்லாம். இதை முதலாவது நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இமாம் அவர்களோட பிரபலியமான கிதாபு சில நேரங்களில் நீங்கள் படிச்சிருக்கலாம், கிதாபு தௌஹீத், அகீதா கிதாபு படித்து கொடுப்பாங்க. நல்ல ஒரு கிதாபு. அதை வந்து இன்றைக்கி நிறைய ஷரகுகள் இருக்குது, நிறைய தமிழ்களில் விளக்கப்படுத்திருக்கிறாங்க. நீங்கள் யூடியூப்களில் அதை போய் படித்து கொள்ளலாம். அல்ல நாடினா ஒரு சந்தர்ப்பத்தில், ஏன்னா தொடர்ந்து அகீதா ஒரு கிளாஸாக போகும்போது சிலவங்க போர் அடிக்கும், இப்படி படிக்கல அது ஒரு அப்படின்னு பார்ப்பாங்க. அது நல்ல ஒரு கிதாபு. அதே மாதிரி அல் உசூலு சலாசான ஒரு கிதாபு, அதுவும் இவங்களோட கிதாபு தான். அதே மாதிரி கஷ்பு சுபஹாத், சந்தேகங்களை நிவர்த்தி செய்தல் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. மசாயிலுல் ஜாஹிலியா, இப்படி நிறைய கிட்டத்தட்ட ஒரு 19-20க்கு மேற்பட்ட கிதாபுகள் இருக்கிறது. நம்ம லைப்ரரிகளில் வாசிக்கக்கூடிய கிதாபுகள். அவங்க எழுதின அந்த கிதாபை தான் நாம் என்ன செய்ய போகிறோம், இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம என்ன பார்க்கணும்டா, இஸ்லாத்தை பால்படுத்தக்கூடிய அல்லது ஒரு மனிதனை இஸ்லாத்திலேருந்து வெளியேற்றக்கூடிய 10 விஷயங்களை அவங்க தொகுத்து தந்திக்கிறாங்க. எத்தனை விஷயம்? 10 விஷயங்களை தொகுத்து தந்திக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்லாத்தில் நுழைவாயில் என்ன. ஒரு ஆள் இஸ்லாத்துக்குள்ள என்ட்ரு ஆகுறது எப்படி, வெளியே போகிறது அடுத்த விஷயம். என்ன செய்யணும்? வெரி குட். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதாவை சொல்லணும். வேற ஏதாவது ரூட்டிக்குதா? இல்லை, இதுதான் ரூட். இதை வந்து வாயால் மொழியணும், உள்ளத்தால் நம்பணும், அப்படிதானே? அதை உண்மையாகவே விளங்கி அதை ஏற்றுக்கொள்ளணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமிர்து அன் உகாத்தில நாஸ் ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சான்று பகருகிற வரையும் இந்த மக்களோடு போர் செய்யுமாறு நான் ஏவப்பட்டிருக்கிறேன். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள யமனுக்கு அனுப்பும்போது சொன்னாங்க, முதல் தாவா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு. ஃபஇன்ஹும் அதாஉ லிதாலிக், அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்கண்டா அவங்களுக்கு தொழுகையை சொல்லும். அப்போ முதல் விஷயம் என்ன? இஸ்லாத்தில் நுழையணும், அப்படிதானே? இஸ்லாம் என்றால் என்ன என்று வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. ஏன் கேட்டாங்க? மக்களுக்காக ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து கேள்வியை கேட்டு அந்த சொல்ற பதில் மக்களுக்கு ஒரு மார்க்கமாக்குறதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? பதில் சொன்னாங்க. யாருக்கு? வானவர் ஜிப்ரீல். அல் இஸ்லாமு அன் தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்லாத்தில் நுழைவாயில். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஒரு ஆள் விளங்கி
சில நேரம் வார்த்தைகள் கூட தடுமாறலாம். உங்களுக்கு தெரியும், ஹாலித் இப்னு வலீத் ஒரு கூட்டத்தோட போருக்கு போனார். அந்த மக்களுக்கு இஸ்லாத்துக்கு வரணும், ஆனால் என்ன சொல்றேன்னு தெரியல. என்ன சொன்னாங்க? சபஅனா சபஅனா, நாங்கள் மதம் மாறிட்டோம்டாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கடா? இஸ்லாத்துக்கு போற ஆட்களை மதம் மாறியவர்கள் அவங்க சொன்னாங்க, அதனால நாங்கள் மதம் மாறுறோம் அப்படின்னு அவங்க சொன்னது என்னடா, நாங்கள் இஸ்லாத்துக்கு மாறோம். இப்போ இன்றைக்கு சாதாரணமாக குர்ஆன் சுன்னாவை சரியாக பின்பற்றினா சொன்னாங்க வஹாபிகாரம்பாங்க. இப்போ சரியாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுற ஒருத்தன் இவங்க சொல்றது தானே சரி, அப்போ நானும் வஹாபியா போறேன்னு சொல்றானா, அவன் நோக்கம் வஹாபி அல்ல, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுற அடிப்படையில் சொல்றாங்க. இந்த மாதிரி வார்த்தை தெரியாமல் இருந்தாலும் அவங்க என்ன நோக்கத்துக்கு அந்த கலிமாவை விளங்கி சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையில புல வந்தா அப்படி அல்ல, மெயின் சப்ஜெக்ட் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்ற கொள்கைக்கு வரும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்லாத்துல நுழையிறது. இப்போ உங்களுக்கு தெரியும் நவாகிதுல் உது, உதுவை முறிக்கிற விஷயம் எப்படி இஸ்லாத்தை முறிக்கிற விஷயமோ உதுவை முறிக்கிற விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உது இல்லாம போயிடும். இதே மாதிரி இஸ்லாத்துக்குள்ள ஒரு ஆள் நுழைஞ்சி முஸ்லிம் ஆகிக்க பிறகு அவரை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய விஷயங்கள் என்ன? எப்படி உதுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியுமோ, முன்பின் துவாரங்கள் வழியாக காற்று போனால் உது முறிஞ்சிடும். அதுக்கு கூட தொலையலுமா? தொலையலாது. தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? காரணம் என்ன? உது முறிஞ்சிச்சு. இதே மாதிரி இஸ்லாம் முறியணுமே, எப்படி முறியும்? இதை 10 விஷயங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த நவாகிதுல் இஸ்லாம்ன்ற அந்த கிதாபில் அவங்க தொகுத்திக்கிறாங்க. இந்த 10 விஷயங்கள் பலர் இதுக்கு ஷரஹ் செஞ்சிருக்கிறாங்க, பலர் இதுக்கு விரிவுரை செஞ்சிருக்கிறாங்க. அந்த விரிவுரைகளில் நான் அர்-ராஜிஹி வழங்குதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம், சவுதியை சேர்ந்தவர், இப்பயும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய ஒரு விரிவுரையைத்தான் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன், சுருக்கமாக நான் உங்களுக்கு தரைக்கிறேன். நான் மேக்சிமம் இந்த 10 இன்றைக்கி சொல்லிடுவேன். முதலாவது என்ன செய்யணும், அந்த 10ஐயும் பார்த்துருவோம் ஒரேடியா, 10ஐயும் ஒன்று ஒன்றா பார்ப்போம் என்னென்ன விஷயம், அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா விரிவாக பார்ப்போம். அதான் நல்லது தானே? இல்லாட்டி ஒன்று ஒன்றா விளக்கப்படுத்திட்டு போவோம். ஃபஸ்ட்டுக்கு நான் 10ஐயும் சொல்கிறேன், ஏதாவது சில நேரம் விடுபட்டால் நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தொடரில் கூட நம்ம மற்ற படிக்கலாம். முதலாவது விஷயம் என்னென்னா, அல் அவ்வல் அஷ்ஷிர்கு ஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய இபாதத்தில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் நாம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், ஷிர்க் வைக்கிறது. ஷிர்க்குன்னா என்னன்றதை நமக்கு தெரியும், நானும் சில செய்திகளை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். முதலாவது விஷயம் என்ன? அஷ்ஷிர்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் வணக்க வழிபாடுகளில். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அதாவது மன் ஜஅல பைனஹு வ பைனல்லாஹி வஸாயித், அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் இடையில தரகர்களை உண்டாக்குறது. இவர் ஊடாகத்தான் நம்ம அல்லாஹ் விட்டு நெருங்கணும், இவர்கிட்ட சொல்லித்தான் அல்லாஹ்வை அப்படின்ட்டு சில அவுலியாக்கள் வலிமார்களை அல்லாஹ்வுக்கும் மனிதர்கள் அடியார்களுக்கும் இடையில இவங்கிட்ட கேட்டா தான் நமக்கு கிடைக்கும் மாதிரி தரகர்களை உண்டாக்குவது. அவர்களிடம் ஷஃபாஅத், எங்களுக்கு நீங்க அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் சொல்லி பரிந்துரை அப்படின்றது. அவர்களை முழுமையா அவங்க மறுமையில் எங்களை காப்பாற்றுவாங்க என்று அவர்களை சார்ந்திருந்தால் காபிரா போயிடுவாங்க. இது ரெண்டாவது விஷயம். முதல்ல என்ன? ஷிர்க்கு. ரெண்டாவது என்ன? அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கு இடையில தரகர்களை உண்டாக்கி அவர்களை சிபாரிசு பண்ண சொல்றது, அவர்களை நம்புறது. மூன்றாவது விஷயம் மல்லம் யுகஃபிரில் முஷ்ரிக்கீன், இஸ்லாத்தில் இல்லாத காபிர்கள் சில நேரம் அவங்களும் முஸ்லீமாக இருந்தால் இருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்படுறது. அப்படி இல்லாட்டி காபிர்களை காபிர்கள் என்று நாம் ஒத்துக்கொள்ளும். இப்போ கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் அவர் காபிர் இல்லை, சில நேரம் அவர் முஸ்லீமாக இருந்தால் இருப்பார்னு சொல்லலுமா? அப்படி நினைச்சா அவர் காபிராக போயிடுவார். காபிர்களை காபிர்கள் என்று சொல்வது, அவ் ஷக்க பி குஃப்ரிஹிம், அல்லது அவர்களை காபிர் என்று சொல்றதுல ஒரு டவுட் வருது. இஞ்சில் தான் அவங்க ஈசா நபியை தானே பின்பற்றுறாங்க, சரி அவங்களும் முஸ்லீமாக இருந்தாலும் இருப்பாங்களோ, யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தௌராத்தை பின்பற்றினாங்க அப்படின்னு மாதிரி ஒரு சந்தேகம் உண்டாக்குறது. அல்லது கிறிஸ்தவ மதம் சரிதான்ப்பா, அதில் உள்ள விஷயமும் அந்த மாதிரி அதை என்ன செய்யறது, சரிப்படுத்தினால் அவர் காஃபிரா போயிடுவார். 3 விஷயம் இதில். ஒன்று, முஷ்ரிக்கின்களை முஷ்ரிக் அல்லது காஃபிர் என்று நம்ம சொல்லும். அதுக்காக ஒருத்தனை கூப்பிடுங்க நீ முஷ்ரிக் நீ காஃபிர்னு ஆள்கிட்ட சொல்லணும் அல்ல, காஃபிரை காஃபிர்னு நம்ம நினைக்கிறோம் போலாது, அப்படித்தானே? ரெண்டாவது, அதில் சந்தேகப்பட்டால் அவனும் காஃபிர் ஆகிடுவான். அல்லது அவங்க போகிற வழியும் சரிதான் என்று சொன்னால் குஃப்ர் வந்துடும். இது 3வது பகுதி. 4வது என்னன்னு சொன்னால்
மன் يعتقد ان غير هدي النبي صلى الله عليه وسلم اكمل من هديه. ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அல்லாத வேறு ஒரு வழிமுறையை, அதுவும் கம்ப்ளீட்டான ஒரு வழிகாட்டல் தான் என்று நம்ம சொல்றோம். முழுமையான வாழ்க்கை ரசூல், இந்த உலகத்தில் ஒரு சரியான வாழ்க்கை திட்டத்தில் நம்மளை விட்டுட்டு போகிறது யாரு? ரசூலுல்லாஹ். ஒரு ஆள் சொல்றாரு, இன்னொரு கொள்கையை காட்டி, இன்னொரு சித்தாந்தத்தை காட்டி, ரசூலுல்லாஹ் காட்டின அந்த வழிகளை விட இன்னும் ஒரு முழுமையான ஒரு வழிமுறை இருக்குது என்று இன்னொரு மார்க்கத்தை அவர் சொல்றாரு. வழங்குதா? அல்லது வஅன்ன ஹுக்ம கைரிஹி அஹ்சன் மின் ஹுக்மிஹி, ரசூலுல்லாஹ் சொன்ன சில சட்டங்களை விட நவீன காலத்தில் ஒருவர் வந்திருக்கிறார், ரொம்ப பெஸ்ட்டாக ரசூலுல்லாஹ் அந்த காலத்தில் சொல்லிட்டு போய்த்தாங்க, அது பிழையாக இருக்குது, புதுசாக வந்து ஒரு ஆள் நல்லா சொல்றாரு என்று நம்புவது, அது சிறந்தது என்று கருதினால் அவரும் காஃபிரா போய்வார். அல்லது அல்லாஹ் அல்லாத இந்த காஃபிர்கள், தாகூத்துகள் நம்ம சொல்லுவோம், அவங்களோட ஹுக்கும்களும் நல்லா தான் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோமே, விளக்கத்துக்குள்ள அதை சொல்றேன். அப்ப இது 4வது பகுதி. அடுத்தது மன் அபகத ஷைஅன் மிம்மா ஜாஅ பிஹி ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவ் அமில பிஹி கஃபர். அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த மார்க்கத்தினுடைய ஒரு விஷயத்தை ஒரு ஆள் வெறுக்கிறார், ஒரு ஆள் செய்யாம இருக்கிறார், அல்ல செய்யாம இருந்தா அவர் பாவி, அவர் வெறுக்கிறார். இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லிக்கிறாங்களே அப்படின்னு மாதிரி. இப்போ நம்ம தாடி வைக்கிறேன், தாடி எல்லாம் நல்லா இருக்குது, இதை மார்க்கம்னு சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு சுண்ணாவை வெறுக்கிறார். அவர் வெறுத்த நிலையில் அதை செஞ்சாலும் சரி காபிரா பெறுவார். செய்கிறாரு வேற வழியில் எடுத்துக்காக வேண்டி, என்ன ஊர்ல சரி, ஆனால் வெறுத்தாலே என்ன செய்வார்? ஒரு சுண்ணாவை வெறுத்த அவர் காபிரா பெறுவார். இது 5வது விஷயம். 6வது விஷயம் என்னன்னா, அதாவது மன் இஸ்தஹ்ஸஅ பிஷைஇன் மின் தீனிர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மார்க்கத்தில் ஒன்றை கேலி செய்கிறது. மார்க்க விஷயங்களை சில ஆட்கள் விளங்காம இதை செய்யறாங்க, நாம் விளக்கத்தில் விளக்கப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லது அவ் சபாபில்லா, என்ன சுப்ஹானல்லாஹ் சொன்னா அவ்வளவு நன்மை கிடைக்குமாம, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ற விஷயமா, அல்லாஹ்வுடைய கூலிய கிண்டலாக கேலியாக, அவ் இகாபிஹி, என்னப்பா ஒரு விஷயத்துக்காக அல்லாஹ் நரகத்தில் போட்டு பெரட்டுவான், இதெல்லாம் நம்புற வரிக்குதா அப்படின்னு கிண்டலாக நக்கலாக இப்படி செஞ்சால் அவர் கஃபர், நிராகரித்து விடுவார். இது 6வது விஷயம். 7வது விஷயம் என்னன்னா அஸ்ஸிஹர், சூனியம். இதுக்கு பெரிய மாநாடு பட்டிமன்றமெல்லாம் சூனியம் இருக்குதா இல்லையா? சூனியத்துக்கு ஒரு தாக்கம் இருக்குது, வேணுதா? யாரும் சூனியம் செய்ய போறவும் இல்லை, சூனியக்காரன் எடுத்து நடுவுக்குள்ள வைக்கிறவும் இல்லை, அது பெரும் பாவம். சூனியம் பெரும் பாவம்டாலே அதுக்கு என்ன செய்ய ஒன்று இருக்கிறது தானே அது பாவம். இல்லாட்டி ஏன் சூனியத்தை பற்றி இஸ்லாம் பேசணும்? ஒன்றுமே இல்லையா ஆனால் பாவம், அட ஒன்றுமே இல்லாட்டி அது என்ன பாவம்? அதான் ஜீரோ தானே, அதான் பிளாக், அது சூனியம். அது மேட்டர், அந்த சப்ஜெக்ட் வரக்கூட நான் தெளிவுபடுத்தேன். 7வது இது. 8வது வந்து, அதாவது வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக முழுக்க முழுக்க காபிர்களை சார்ந்திருத்தல். விளங்குதா? முஸ்லிம்கள் இவங்கள காபிர்களுக்கு முழுமையாக சார்ந்திருத்தல். அப்படி சார்ந்திருத்தால் அவர் என்ன செய்வார்? இஸ்லாத்தோடு வெளியில் போயிடுவார். 9வது விஷயம் என்னன்னா, அதாவது உங்களுக்கு தெரியும், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபியோட சேரலை. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி தானே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துல மார்க்கத்தில் அவர் அதில் சேரலை, ஆனால் அவர் முஸ்லீமாக இருந்தார். எனவே இந்த ஷரியாவை சில விதிவிலக்கான ஆட்கள், இது சூஃபிகளோட கொள்கை. தரீகா முதலாவது என்னது? ஷரியத்து, மாரிஃபத்து, ஹக்கீகத்து. ஷரியத்துன்றது வந்து நம்மள மாதிரியான ஆட்களுக்குரியதான். மாரிஃபத்துன்றது முக்தி நிலை அடைஞ்சவங்க, காபத்துலலாம் தொழுவாங்க இந்தியாவில் இருந்துக்கிட்டு, வளர்ந்தா அது அது மாரிஃபத்து. அது ஒரு ஹக்கீகத்து போனால் அவர் தொழ மாட்டார், பள்ளிக்கு போக மாட்டார், என்ன தொலை இல்லைன்னா ஹரத்தில் தொழுகிட்டேன் பாரு, அந்த கேஸ். அந்த மாதிரியான, அதாவது எங்களுக்கு இந்த ஷரியா அவசியம் இல்லை, நாங்களாம் அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இந்த தரீக்கான எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹிதர் நபியில் கொண்டு தான் கொள்ளுவாங்க. அதனால தான் இன்னைக்கு ஹயாத்து நபிம்பாங்க. ஹிதர் நபி இன்னும் உயிரை வாழ்ந்துட்டாங்க, அவருக்கு இந்த முழங்கையெல்லாம் இல்லைன்னு பிடிச்சி பார்ப்பாங்க சில நேரத்தில். உங்கள் ஊர்லாம் இது கூட இருக்கும் நான் நினைக்கிறேன், எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படி ஒன்றும். அப்போ ஷரியத்திலிருந்து ஒரு விதிவிலக்காக ஏற்படுத்துவது, எங்களுக்கு ஷரியத் இல்லை, நாங்கள் இப்போ ஹக்கீகத்துக்கு போய்த்தோம் என்று விதிவிலக்கு ஏற்படுத்தினால் அவரும் காஃபிராகி விடுவார். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மன் அத்தகத அன்ன பாதன் நாசி சொல்றாங்க வந்து, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு வெளியேறி அவர் முஸ்லீமா இருந்தாரா இல்லையா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட சேராம, ஆகவே நாம இந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் ஷரியத்தை பின்பற்றாம முஸ்லீமா இருக்கலாம் என்று சொன்னால் காஃபிரா போயிடுவார். இது 9வது விஷயம். 10வது விஷயம் என்னன்னு சொன்னால் அல் இஅராது அன் தீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை டோட்டலா கைவிடுறது.
லா யத்தஅல்லமுஹு வலா யஅமலு பிஹி, அதை படிக்க ட்ரை பண்றதும் இல்லை, அதில் கொண்டு அமல் செய்யறதும் இல்லை. அப்படி செஞ்சா அவர் காஃபிரா போயிடுவார். இந்த 10 விஷயங்களை நவாகிதுல் இஸ்லாம்னு யார் தொகுத்திக்கிறாங்க? முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவங்க தொகுத்திக்கிறாங்க. இதுக்கு நாம் என்ன செய்கிறோம், இதை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விளங்குறதுக்கு பார்ப்போம். அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா ராஜிஹி இவங்க ஒரு மிகப்பெரிய அகீதாவில் ஒரு முத்தஹஸ்ஸிஸ், ஒரு சிறந்த ஒரு இமாம். அவங்க இதுக்கு விரிவுரை செஞ்சுக்கிறாங்க. அந்த விரிவுரையிலிருந்து இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே என்னால் எவ்வளோ உங்களுக்கு தர முடியுமோ சுருக்கமாகவும் அதுக்காக ஓரளவுக்கு தெளிவாகவும் நாம் இன்ஷா அல்லாஹ் இதை டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளலாம். முதலாவது விஷயம் என்னென்னா நவாகிதுல் இஸ்லாம். அதில் அவங்க என்னத்தை கொண்டு வராங்க, அதாவது யஅலம் அன்ன நவாகிதுல் இஸ்லாம் அஷரா, இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய விஷயங்கள் 10 இருக்கிறது அப்படின்றாங்க. சிலவங்க கொஞ்சம் கூடன்னு சொல்லுவாங்க, 15 இருக்குது, இல்லை அதை சுருக்குவாங்க, விரிப்பாங்க, எல்லாமே இந்த 10க்குள்ள வந்துடும். நீங்கள் இந்த படித்து முடிஞ்ச உடனே விளங்கும் இது கங்கால இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறதுக்கான ஒரு விஷயம் இல்லைன்றத இதை படித்து முடிஞ்ச உடனே அந்த திருப்தி உங்களுக்கு வந்துடும். ரைட். அப்போ நாங்கள் இஸ்லாத்தில் நுழையிறதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறோம், ஒரு முஸ்லீம்டா யார், அவன் என்ன செய்யணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். எதை செஞ்சா இஸ்லாத்தை விட்டு போவான், அவனோட வாழ்க்கையில் அவன் முஸ்லீம் இல்லைன்ற ஒரு நிலை அடைவான்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது அகீதாவோட சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு, முக்கியமான ஒரு தலைப்பு. யாரும் சகோதரர்களுடைய ஒரு கேள்விக்கான ஒரு பதிலாகத்தான் இருக்கும் நினைக்கிறேன். மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு விஷயம். அப்போ முதலாவது விஷயம் நம்ம படிப்போம், அஷ்ஷிர்கு ஃபீ இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய அந்த இபாதத்தில் ஷிர்க் வைக்கிறது. ஷிர்க் என்பது அதாவது என்ன சொல்றாங்கடா, கால அல்லாஹு தஆலா, 2 குர்ஆன் வசனம் கொண்டு வராங்க. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தினுடைய 48வது வசனத்தை கொண்டு வராங்க. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, இது அல்லாத பாவங்களை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். இதில் நீங்கள் என்ன விளங்கிக் கொள்றீங்க இந்த வசனத்தில்? ஷிர்க் என்பது மன்னிக்கப்படாத ஒரு குற்றம். இது உலகத்தில் அப்படித்தானே மன்னிக்கப்படாத ஒரு குற்றம். ஷிர்க் அல்லாத பாவங்கள் மன்னிக்கப்படுமா? அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது. அல்லாஹ் மன்னிக்கலாம், மன்னிக்காம இருக்கலாம். அது அல்லாஹ்வுடைய தஹ்த மஷியத்தில்லா. அப்ப ஷிர்க் என்பது மன்னிக்கப்படாத ஒரு குற்றம் அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரத்தையும் கொண்டு வராங்க. இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லா, யார் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறாரோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டார். வ மஅவாஹுன் நார், அவர் ஒதுங்குமிடம் நரகமாகும். வமாலில் ஸாலிமீன மின் அன்சார், அதாவது அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் யாரும் இல்லை. இதுல என்ன விளங்குறோம்? ஷிர்க்கில் நீங்கள் இருந்தீங்கண்டா, தெரிந்தோ தெரியாமலோ, நம்ம தெரியாமல் செஞ்சால் அது அல்லாஹ்வுக்குரியது, மன்னிக்கலாம். ஏன்னா ஒரு ஆள் குஃப்ரா இருந்தாலும் குஃப்ருன்னு தெரியாமல் அந்த குஃப்ரில் அவர் ஈடுபடார், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்குது. அதை நம்ம தனியாக அந்த சப்ஜெக்டுக்குள்ளே விரிவாக பார்க்கலாம். அப்போ அதாவது யார் ஷிர்க் வைக்கிறானோ அவருக்கு சொர்க்கம் ஹராம். ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னம், சொர்க்கம் ஹராம்டா. சொர்க்கத்துக்கு போயிடுமா? அவன் எங்கே இருப்பார்? நிரந்தரமா மறுமையில நிரந்தர நரகத்துக்குரியவராக இருப்பார், ஏன்னா அநியாயக்காரராக இருப்பார். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம் வமின்ஹு, அவங்க சொல்றாங்க அந்த ஷிர்கில் உள்ளதுதான் அஸ்தபஹு லிகைரில்லாஹ் கமன் யஸ்பஹு லில் ஜின்னி அவ் லில் கமர் லில் கபர், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுவது. தர்காக்களில் போய் ஆண்டவர் பேரில், அந்த தர்காட பெரியார் பேரில் அறுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. இது ஒரு வகை என்று சொல்கிறாங்க. இப்போ இதில் பல விஷயங்களை நாம் புரிஞ்சு கொள்ளலாம் இந்த சப்ஜெக்டில். முதலாவது விஷயம் என்னென்னா, ஷிர்க்கை பொறுத்தவரையும் அதனுடைய உலக முடிவு என்னென்னா, உலகத்தில் ஒரு மன்னிப்பு இல்லை. மன்னிப்பு இல்லாட்டி மனுஷனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? எவ்வளோதான் நீங்கள் பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு எத்தனை முறை இஸ்திக்பார் செய்வாங்க? எத்தனை முறை செய்வாங்க? 100 தடவை செய்வாங்க. அப்போ நான் டெய்லி பாவமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இஸ்திக்பார் இல்லாமல் நமக்கு அல்லாஹ்விடத்தில் இது கிடைக்காது. நம்ம எவ்வளவுதான் இபாதத் செஞ்சாலும் மனிதன் வகையில் தவறுகள் வரும், நம்மளை தெரிஞ்சு தெரியாமல் வரும். அப்போ அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைச்சா நம்ம சொர்க்கம் ஷுவர். அப்போ அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கம்ப்ளீட்டாக இல்லாமாக்குற ஒரு விஷயம்தான் உலகத்தில் ஷிர்க். மிக முக்கியமாக நம்ம பேணுதலாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி நாளைய மறுமையில் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார். ஏன்? சொர்க்கம் போறது
அவருக்கு கூடாது, அவருக்கு சொர்க்கம் கிடைக்காது, ஹராம் அப்படின்றத நாம குர்ஆன்ல சூரா மாயிதால 72வது வசனத்தில் நாங்க பார்க்கிறோம். அப்ப இணை வைத்தலால வரக்கூடிய விளைவுகள் என்று நம்ம நிறைய பார்க்கலாம். ஒரு முஸ்லிம் உண்மையாக தெரிஞ்சுக்கிட்டே அவர் ஷிர்க் வைப்பாராக இருந்தால் பல விஷயங்கள் உலகத்தில் நடக்கும். ஒன்று என்ன, ஒரு உண்மையான மனைவி ஒரு தன்னுடைய கணவர் தெரிந்து கொண்டே ஷிர்க்கில் இருக்கிறார், பிடிவாதமாக இருக்கிறார்டா என்ன செய்யணும்? வாழலாமா? வாழ்றது ஹராம். நீங்க கேட்கலாம், அப்ப இன்னைக்கு அது நடைமுறை நான் சொல்லல. ஷிர்க்குவாதின்னு தெளிவா தெரிஞ்சா அந்த கணவனோட வாழ முடியாது. ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா ஹுன்ன ஹில்லுல் லஹும் வலா ஹும் யஹில்லூன லஹுன்ன. அதாவது முஷ்ரிக்கான ஆண்களுக்கு மூமினான பெண்கள் ஆகுமானவர்கள் அல்ல. அதே மாதிரி அதாவது மூமினான ஆண்களுக்கு முஷ்ரிக்கான பெண்களும் ஆகுமானவர்கள் அல்ல. தலாக் பண்ணிடும். சரியான முறை. நிர்பந்தம், எனக்கு பிள்ளைகளாக இதை விட்டுட்டு போயிடாது பிரச்சனைன்றதெல்லாம் அது அவங்களோட பிரச்சனை. ஷிர்க்குவாதி என்றால் அவர் இஸ்லாத்தோடு வெளியில் போயிடுவார். இப்போ நீங்கள் சொல்லலாம், அப்போ இன்றைக்கி ஷிர்க் வைக்கிற தர்காவுக்கு போகிற எல்லாரையும் நீங்கள் காஃபிர் இஸ்லாத்தோடு வெளியில் சொல்லலுமாண்டா, அது ஹுக்கும் வேறு. அந்த ஹுக்கும் யார் கொடுக்கணும்? ஒரு ஆளை ஃபத்வா கொடுக்க முன்னுக்கு நம்ம ஒரு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு அவர் ஷிர்க்கில் இருந்தால் அவர் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ளணுன்றதெல்லாம் வேற ஒழுங்கு. ஆனால் ஷிர்க்கினுடைய முடிவு என்னண்டா, தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சா அவர் என்ன செஞ்சார்? இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார். ஆகவே ஒரு பெண் ஷிர்க்குவாதின்னு தெரிஞ்சா தன்னுடைய கணவனோடு வாழ முடியாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினூன்றான். முஷ்ரிக்கீன்களை அவர்கள் ஈமான் கொள்ளுகிற வரையும் நீங்கள் திருமணம் முடிக்காதீங்க. இப்போ இது திருமண விஷயம். ரெண்டாவது அவர் மௌத்தாகினா அவருக்கு தொழுகை நடத்த இயலாது. மௌத்தாகினா தொழுகை நடத்த முடியாது. நான் சொல்லுவேன் சப்டி கடைசியாக ஒரு ஆள் மௌத்தாயிட்டார், முஷ்ரிக், தெளிவா முஷ்ரிக், அவர் தெளிவாகவே இருந்தார், அவருக்கு தொழுகை நடத்த முடியாது. அதே மாதிரி முஸ்லிம்களுடைய மையவாடியில அடக்க முடியாது. இமாம் ராஜி இந்த கருத்துக்களை தொகுத்து சொல்றாங்க. அதே மாதிரி அவர் மக்காவுக்குள்ள நுழையலாது. முஷ்ரிக்னு தெரிஞ்சா ஒரு முஷ்ரிக் மக்காவுக்குள்ள நுழையக்கூடாது. ஏன் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன். மூமின்களே, இணை வைப்பவர்கள் நஜீஸானவர்கள், ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம், அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள நுழைய வேண்டாம். இந்த வருஷத்துக்கு போறோம். அப்ப ஷிர்க்வாதி எங்க போலாது? மக்காவுக்குள்ள நுழைவது ஹராம். இதெல்லாம் உலகத்தில் உள்ள ஹுக்கும்கள். அதே மாதிரி ஒரு ஷிர்க்வாதியை பொறுத்தவரையும் அவருடைய சொத்துக்கள் முஸ்லிம்களுக்கு ஆகுமானதும் அல்ல, அல்லது முஸ்லிம்களுடைய சொத்து அவருக்கு ஆகுமானதும் அல்ல. வராசத்து அவங்களுக்கு இல்லை. விளங்குதா? இதுக்கு என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரில வருது, லா யரிசுல் முஸ்லிமுல் காஃபிர். ஒரு முஸ்லிம் காஃபிருக்கு வராசத்துக்குரியவனாக மாட்டான். அதே மாதிரி மாறி அப்போ வராசத்து என்பது இல்லாமல் போகும். அதே நேரத்தில் அவன் மௌத்தா போனால் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான். இவ்வளவு விளைவுகள் ஷிர்க்குக்கு உலகத்தில் இருக்குது. அடுத்த விஷயம், இபாதத்துன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் ஷிர்க்குன்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஷிர்க்குன்னா என்னன்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? நான் அந்த ஷிர்க்குடைய விளைவுகளை எல்லாம் சொன்ன காரணம், என்னப்பா ஷிர்க்கு அப்படின்னா என்னன்னு ஒரு கேள்வி ஒன்று உங்களுக்கு வரும். நீங்கள் ஷிர்க்குண்டா என்னன்னு தெரிய முதல்ல இபாதத்துன்னா என்னன்னு தெரியும். அப்பதான் இந்த உலகத்தில் நம்மளை அல்லாஹ் எதுக்கு படைச்சான்? ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைச்சது ஏண்டா அவங்க என்ன வணங்கணும். இபாதத் யஅபுதுன், இபாதத் செய்யறனா அடிமையாக அர்த்தம், அவர்கள் வணங்கணும். இபாதத் என்றால் என்ன அப்படின்னா ஒரு வரைவிலக்கண ரீதியாக இதை நாங்கள் பார்ப்போம். குல்லு மா ஜாஅ ஃபி ஷர்இ மினல் அவாமிரி வன் நவாஹி. மார்க்கத்திலே வந்திருக்கக்கூடிய எல்லா வகையான ஏவல்களும் எல்லா வகையான விலக்கல்களும் சேர்ந்ததுதான் இபாதத். ஒரு ஆள் அல்லாஹ்வை வழிபடுறாருன்னா என்ன அப்படின்னா என்ன செய்யணும்? அவன் ஏவினதை செய்யணும், தடுத்ததை தவிர்த்து கொள்ளும். இந்த ஏவல்கள் அப்படின்னு உசூலுல் ஃபிக்ஹ், அதாவது ஃபிக்ஹுடைய அடிப்படையில் அல் அம்ரு என்பது ஏவல். இந்த அல்லாஹ் சொல்றான், அந்த ஏவல் கடமையா கடமை இல்லையா? அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்றான், அகீமு ஸலான்றான், கடமையா இல்லையா? கடமை தானே. எல்லா ஏவலும் கடமையா? கடமை. ஏவல் கடமை. ஓகே, இது உசூல் ஃபிக்ஹோட சம்பந்தப்பட்ட ஒரு மேட்ரு.
ஏவல் கடமை, எல்லா ஏவலும் கடமையாண்டா. உதாரணம் அல்லாஹ் சொல்றான், அதாவது இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். ஜும்மாவுடைய தினத்தில் அதாவது அதான் சொல்லப்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வின் ஞாபகப்படுத்துறதுக்காக போங்க. வதருல் பை, வியாபாரத்தை விட்டுருங்க. வைதா குதியத்திஸ் ஸலாம், தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியில் நீங்கள் போங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இன்தஷிரு ஃபில் அர்த், இது ஏவலா இல்லையா? ஏவல் தானே. தொழுகை முடிஞ்ச உடனே நாம் பூமியில் போய் உழைப்புக்கு போகிறது வாஜிப்னு சொல்கிறதா? இல்லை. அல் அம்ருல சிலது முஸ்தஹப். அல்லாஹ் ஏவுறன்றதில் நாங்கள் பார்க்கணும். வாஜிப்ன்ற இடத்துலையும் சிலது வரும், அப்படிதானே? சில நேரத்தில் வழிகாட்டல் என்ற வகையிலையும் சில விஷயங்கள் வரும். அதை நாங்கள் விரிவாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய ஏவல்கள் அது வகைகளை படிக்கலாம். அப்போ இபாதத்துகள்ன்றது அல்லாஹ் ஏவிய கடமையான விஷயங்கள். உதாரணமாக புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், அல்லாஹ்வுடைய அந்த 5 விஷயம், அதில் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து வாஜிப், அப்படித்தானே? அதை நம்ம செய்யணும். அல்லாஹ் தடுக்கிற விஷயங்கள், வட்டி எடுக்கக்கூடாது, விசாரம் பண்ணக்கூடாது, ஏன்னா பாவமான விஷயங்கள், இது ரெண்டையும் நம்ம பேணி நடந்தால் இதுக்குத்தான் இபாதத்துன்னு சொல்கிறோம். இதுக்குத்தான் இபாதத் என்று சொல்லப்படும். இதை நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா சரி. அப்போ எனவே ஃபல் அம்ரு இதா கான வாஜிபன் ஃபஇன்னஹு யஜிபு ஃபிஅலு, ஒரு விஷயம் வாஜிபாக இருந்தால் அதை செய்கிறது கடமை. ஒரு ஆள் தொழுகை உடையலுமா? வாஜிப் உடையலுமா? விடையலாது, அப்படிதானே? தொழுகை விட்டால் அவன் ஹுக்கும் என்ன? காஃபிரா போயிடுவான். முத்தஅம்மிதன், வேணும்டே விட்டா, சோம்பேறித்தனத்தில் விட்டா அப்படி இல்லை, வேணும்டே தொழுகை விட்டா. இந்த ஃபத்வாவில் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் சின்ன கருத்து முரண்பாடுகள் இருக்குது. அவர் நிரந்தர நரகத்துக்கு போகிற காஃபிரா போவாரா, அல்லது அவர் ஈமானோடு வாழ்ந்து என்னைக்காவது சொர்க்கம் போகிறவரா வருவாரான்றதுல கருத்து முரண்பாடிக்கு மிக முக்கியமாக இப்னு உஸைமீன், அதே மாதிரி பின் பாஸ் ரஹிமஹுமுல்லா போன்ற நிறைய அறிஞர்கள் சொல்கிறாங்க. எப்படின்னா அவங்க நிரந்தர நரகத்துக்குரியவர்கள். அதே மாதிரி ஷேக் அல்பானி ரஹிமஹுமுல்லா போன்ற இன்னும் சில அறிஞர்கள் கடந்த கால நவீன காலத்தில் சொல்கிறாங்க நிரந்தர நரகம் அப்படின்னு வராது, என்னைக்காவது அவங்க ஈமானோட வாழ்ந்திருந்தால் வெளியேற்றப்படுவாங்கன்னு கருத்து முரண்பாடிக்கு. நம்ம சேஃபான பக்கம் நமக்கு என்ன? நம்ம நிரந்தரமாக போயிட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ அந்த பக்கத்தை தான் நாம் எடுக்கணும், அதானே? சரி, இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அல்லாஹ் ஏவினது நம்ம செய்யறது கடமை, தடுக்கிறது இதுக்கு தான் இபாதத்துன்னு சொல்லப்படும். அப்போ இந்த வகையில் அல்லாஹ் இன்னும் ஒரு இதுக்கு வரைவிலக்கணம் சொல்லுவாங்க. அதாவது இஸ்முன் லிகுல்லி மா யுஹிப்புல்லாஹ் வ யர்தா, அல்லாஹ் எதையெல்லாம் செய்வதை விரும்புகிறானோ, எதையெல்லாம் நீங்கள் செய்வதை பொருந்திக் கொள்கிறானோ, அது மினல் அக்வால், அது உங்கள் வார்த்தை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், வல் அமால், உங்களோட செயல் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல் பாத்தினா வல் லாஹிரா, அது உள்ளத்துக்குள்ள செய்கிற நியத். வெளியில் தெரியுமா? எண்ணம், நியத்துடைய இபாதத். ஒரு ஆள் பெருமை அடிக்கிறார், வெளியில் சொல்லிடுமா இவரை பார்த்து பெருமை அடிக்கிறாருன்னு? இல்லை, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயமா இல்லையா? அப்போ அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் அல்லது வெளிப்படையாக தெரிவதாக இருந்தாலும் அது இது எல்லாமே சேர்த்து இபாதத்துன்னு சொல்லப்படும். என்னது? லிகுல்லி மா யுஹிப்புல்லாஹ் வ யர்தா, அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய பேச்சுக்கள், செயல்கள், வெளிப்படையானவைகள், அதே மாதிரி உள்ளரங்கமான அனைத்துக்கும் இபாதத் என்று சொல்லப்படும். இபாதத்துக்கான ஒரு 3-4 வரைவிலக்கணங்கள் சொல்லிக்கிறான். இதில் சுருக்கம் என்னண்டா, அல்லாஹ் ஏவினதை செய்யணும், விளக்கினதை தவிர்த்து நடக்கணும். எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் யாருக்காக செய்யணும்? அல்லாஹ்வுக்காக செய்யணும். எந்த ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வோடு இன்னும் ஒன்றை நீங்கள் கூட்டாக்கினால் அதுக்கு தான் ஷிர்க்குன்னு சொல்லப்படும். உதாரணமாக ஷிர்குல் அஸ்கர் அப்படின்னு சொல்லுவோம், சின்ன ஷிர்க்குன்னு சில விஷயங்களை சொல்லுவோம். இப்போ நாங்கள் அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டுறோம். நம்ம யாருக்காக தொழுகிறோம்? ரப்புக்காக தொழுகிறோம், வேற நோக்கம் இல்லை. அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டுறோம், அல்லாஹுக்காகத்தான் பள்ளிக்கு போனோம், அல்லாஹுக்காகத்தான் உழு செஞ்சோம், அல்லாஹுக்காக தக்பீர் கட்டுறோம். பக்கத்தில் ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நம்ம வளமையாக தொழுகிறதோட கொஞ்சம் ஹுஷு ஹுதுவோ கொஞ்சம் காட்டுறோம். உண்மையாக நம்ம யாருக்காக தொழுகிறோம்? அவருக்கு இல்லை, அவர் பார்க்கறதுக்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு முகஸ்துதிக்கு மாதிரி எங்களை செயலை கொஞ்சம் கூட்டுறோம். இது ஷிர்க்குன்னு வராது, அவர் அல்லாஹ்வுக்காக தான் செய்கிறாரு. இதுக்கு சின்ன ஷிர்க்குன்னு சொல்லுவோம். சிறிய வகையான இணை வைத்தல், விளங்குதா? ஷிர்குல் அஸ்கர்னு சொல்லுவோம், சின்ன ஷிர்க்குன்னு சொல்லுவோம். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் இறை வழிபாட்டில் இன்னும் ஒருவர் பார்க்கணுன்ற ஒரு சின்ன விஷயம் அங்கே வருது, அப்படியா இல்லையா? நீங்கள் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய விஷயத்த நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக செய்கிறீங்க, அப்படித்தானே? உதாரணமாக சாவுல் மீது ஆண்டவரோட பேரில் நீங்கள் அவரை ஒரு தர்காவுக்கு போய் ஆடு ஒன்று அறுத்து இல்லாட்டி கோழி ஒன்று அறுத்து நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க. இது என்ன? ஷிர்க்.
அதான் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வெளியேற்று. நான் ஒரு தர்காவுக்கு போய் என்னது நீங்க ஒரு நேர்ச்சி வைக்கிறீங்க, எனக்கு இந்த விஷயம் நடந்தா நான் ஒரு ஆண்டவருக்காக நான் 2 கோழி கொடுப்பேன், இல்லாட்டி 2 ஆடு கொடுப்பேன், இல்லாட்டி 2 மாடு கொடுப்பேன், இல்லாட்டி ஒட்டகம் கொடுக்குறேன். ஷிர்க். அப்ப அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக செய்தால் அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஷிர்க்னு சொல்லுவோம். உதாரணமாக அஸ்ஸலாத்து இபாதா, தொழுகை ஒரு இபாதத். யாருக்காக தொழுகிறோம்? அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம். ஒரு ஆள் சொல்றாரு நான் ஒரு ஆண்டவருக்காக 2 ரக்காத் தொழுகிறேங்கிறார். ஷிர்க். தொழுகதான், ஆனால் ஷிர்க் ஆகிரும். அப்படியா இல்லையா? ஜகாத் என்பது ஒரு இபாதத், ஹஜ்ஜி என்பது ஒரு இபாதத். நேர்ச்சை செய்வது நம்ம சொல்லுவோம், அந்த புள்ள +1ல பாஸ் பண்ணினா மொய்தீன் ஆண்டவர் பேரில் ஒரு கோழி கொடுப்பேன். ஷிர்க். அப்படித்தானே? அப்ப அல்லாஹ் தான் குணப்படுத்துவான் நம்ம நம்புறோம். நோயை குணப்படுத்துறது யாரு? அல்லாஹ் குணப்படுத்துவான். இல்லை நாங்கள் தர்கால போய் அங்கே நேர்ச்சை செஞ்சால் அந்த அவுலியா மூலமாக நமக்கு ஷிஃபா கிடைக்கும் நம்பினா என்னது? ஷிர்க். இதைத்தான் நம்ம இன்றைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். இதைத்தான் முகமது அப்துல் வஹாப் சொன்னார். இதை சொன்னதெல்லாம் அவர் வஹாபி. இவர் இந்த வேலை செஞ்சுக்கலாமா, அல்லாஹ் மட்டும் எப்படி வணங்க சொல்லுவார் அப்படின்ற மாதிரி எதிர்க்கிறாங்க. அப்படித்தானே? அதே மாதிரி அதாவது அறுத்து பலியிடுவது ஒரு இபாதத், துஆ ஒரு இபாதத். அப்படித்தானே? நம்ம துஆ கேட்கிறோம். அதான் குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபு ஸூ வ யஜஅலுக்கும் குலஃபா அல் அர்த். நிற்கதியான நிலையில நின்று கொண்டு ஒருவர் அல்லாஹ்வை அழைக்கிற நேரத்தில் அவருடைய அந்த அழைப்புக்கு பதில் சொல்லி அவருடைய கஷ்டத்தை நீக்குபவன் அல்லாஹ்வை தவிர யார்? எந்த ஒரு நிலையிலையும் நம்ம யாரை கூப்பிடணும்? அல்லாஹ் கூப்பிடணும். யா முஹிதீனேங்கிறார். ஷிர்க். ஏன்? முஹிதீன் ஆண்டவர் மூத்தா போயிட்டார். இப்போ பக்கத்தில் உள்ள நம்ம உள்ள போகிறோம், ஃபருக் பாய் கொஞ்சம் பிடிங்கன்றது அது அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக வராது. பக்கத்தில் நிற்கிறார், அவரால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை கேட்குறோம். மௌத்தா போன கபூர்ல அடக்கப்பட்ட ஒரு ஆள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் என்று நம்புறது அல்லாஹ்வுக்கு ஈக்குவலான ஒரு இடத்துல ஒரு மனுஷனை குழந்துட்டோம். சரி, இது மொய்தீன் ஆண்டவராக சொன்னாரா? சொல்லலை. அப்போ யாரை சொன்னா? நம்ம ஆளுக்க உண்டாக்கிது. ஷிர்க். அப்போ இபாதத்துகளில் அது துஆவாக இருந்தாலும் தவக்குல் வைக்கணும். நம்ம யாரை முழுசா நம்பணும்? நம்மளோட கஷ்டங்களை நீக்கிறவன் யாரு? அல்லாஹ். முழுமையா யாரை சார்ந்திருக்கணும்? வஅலல்லாஹி ஃபல்யத்தவக்கலில் முஃமினூன். மூமின்கள் அல்லாஹ் மீது முழுமையாக தவக்குல் வைக்கட்டும். இன்னமல் முஃமினூன் அல்லதீன, மூமின்கள் யார் என்றால் இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் என்று அவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டால் அவர்களது உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கும். வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதப்பட்டால் அவங்களுடைய இறை நம்பிக்கை அதிகரிக்கும். வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்விலே முழுசா சார்ந்திருப்பாங்க. அப்ப தவக்குல் அல்லாஹ் அல்லாதவங்கிட்ட வச்சா என்னது? ஷிர்க். இல்லை, நம்ம மொய்தீன் ஆண்டவரோட தான், அவர் நம்மளை பார்த்துக்கொள்வார், சாவுல மீது பார்த்துக்கொள்வார், அவர் பார்த்துக்கொள்வார், இந்த பெரியார் பார்த்துக்கொள்வார், அந்த கபருக்கு நாங்கள் போகிறோம் தானே, நாங்கள் எப்போ நாகூருக்கு ஒவ்வொரு வருஷம் அவர் எங்களோட இருக்கிறாருன்னு யாராவது சொல்லலுமா? சொன்னால் ஷிர்க். அப்போ இபாதத்துகளில் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் மட்டும் செய்ய வேண்டிய விஷயங்களை அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் அழைத்தால் அல்லது அல்லாஹ்வோடு சேர்த்து அவர்களை நீங்கள் நம்பினால் இதுக்குத்தான் ஷிர்க்னு சொல்லுவோம். இது இஸ்லாத்தை விட்டும் வெளியே போகக்கூடிய வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். எனவே நாங்கள் இந்த இபாதத்தை யாருக்காக செய்யணும்? துவா யாருக்காக கேட்கணும்? அல்லாஹ் இடத்துல. பக்கத்தில் ஒருத்தன் பார்த்து கிடைக்கிறான், நம்ம துவா கேட்டு அழுது அவன் நம்ம எனக்காக ஹெல்ப் பண்ணுவான். இது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் அந்த துவாவை? இல்லை. நம்ம எதை செய்யறதா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்யணும். அதே நேரத்தில் ஒரு அடியான் ஷிர்க்கை விடுறான். யாருக்காக விடுறான்? அல்லாஹ்வுக்காக விடுறான். வரம்பு மீறுவதை விடுகிறான், அல்லாஹ்வுக்காக விடுகிறான். அடுத்தவர்கள் விஷயத்தில் மான மரியாதையை போக்கக்கூடாது என்று ஒதுங்குறான். பாவத்தை தவிர்த்து கொள்கிறான், விபச்சாரத்தை தவிர்த்து கொள்கிறான். எதுக்காக? அல்லாஹ் பார்க்கிறான். இல்லை, நம்ம இப்படி செஞ்சா அவர் என்ன நினைச்சிருவாரு, அதுக்காக விடுறோம். இது இபாதத்தா? ஒரு பாவத்தை விடுறதா இருந்தா நமக்கு அது முடியலை, விடுறோம். அது இல்லை இபாதத். நம்ம அல்லாஹ்வுக்காக தவிர்த்து கொள்றோம். இதை நம்ம செய்யக்கூடாது, நம்ம இதை செய்வது பாவம், அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான். இது இல்லாம இன்னொருத்தருக்காக நாம ஒரு பாவத்தில் இருந்து தவிர்த்து கொள்றோம், அவர் என்ன சரி நினைச்சிருவாரு, நம்ம வட்டி வாங்கினா நம்மளை பத்தி அப்படின்னா அது இபாதத் அல்ல. அப்ப இபாதத் என்பது நீங்கள் அல்லாஹ்வுக்காக ஒன்றை செய்வதும் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று ஒன்றை ஒதுங்குவதும் தான் இபாதத்து அப்படின்றத நீங்க முதலாவது நீங்க சுருக்கமாக தெரிஞ்சு கொள்ளணும். எனவேதான் முஹம்மது அப்துல் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுவது ஷிர்காகும். ஏன் ஷிர்க்? அல்லாஹ் சொல்றான், குல் இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகையும்,
என்னுடைய வனுசுக்கி நான் அறுத்து பலியிடுவதும், வ மஹியாய என்னுடைய வாழ்வும், வ மமாத்தி என்னுடைய மரணமும் யாருக்காக? லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாம் இதை ஓதுறோம், டெய்லி எப்போ ஓதுறோம்? வஜ்ஜஹத்து ஓதும்போது இது ஓதுறமா இல்லையா? அப்போ என்னுடைய அறுத்து பலியிடுவது அல்லாவுக்காக. இப்போ அல்லாவுக்காக செய்ய வேண்டிய ஒரு வணக்கத்தில் நாங்கள் அந்த பெரியார், இந்த கபூரில் உள்ளவர், அந்த ஆண்டவர், இந்த ஆண்டவர், நாமளே மனுஷர்களை கபூர்களில் போய் அறுத்தா இதை நம்ம ஷிர்க்குன்னு சொல்கிறோம். இந்த வகையான ஷிர்க்கை ஒருவர் செய்யும் போது அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போவார். துவா கேட்கறது, அல்லாஹ் அல்லாதவர்களை சார்ந்திருத்தல், ஏன்னா அடுத்தவங்ககிட்ட போய் நாங்கள் அல்லாஹ் தான் குணப்படுத்துவான்றதை விட்டுட்டு நாங்கள் அடுத்தவர்கள் குணப்படுத்துவாங்கன்னு இது மாதிரியான விஷயங்களை செய்வது என்பது நம்மளே இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் நமக்கு ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். நாம் அதில் உள்ள ஹராம் ஹலாலை விட்டுட்டு ஒரு மௌலவிய, இல்லாட்டி ஊரில் ஒரு பெரியார, இல்லாட்டி ஒரு ஆலிமை, அவர் என்னத்தை சொன்னாலும் கண்ணை பொத்திக்கிட்டு செய்யணும். இது என்ன? ஷிர்க். யார் சொன்னது? நான் சொல்றேனா? இல்லை. யார் சொல்றது? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். எடுத்து பாருங்க, சூரத்து ஷூரா 42 அத்தியாயத்தில், அம் லஹும் ஷுரகாஉ, அவர்களுக்கு ஷுரகா இணை தெய்வங்கள் இருக்கிறார்களா? ஷரஉ லஹும் மின தீனி மா லம் யஅதம் பிஹில்லாஹ், அல்லாஹ் அனுமதிக்காதவைகளை மார்க்கமாக ஆக்கக்கூடிய இணை தெய்வங்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா? ஹராம் ஹலால் யார் சொல்லணும்? அல்லாஹ் சொல்லணும். ஒரு அடி அவர் சொன்னா எல்லாம் சரியா தான் சொல்லுவார். குர்ஆன்ல இருக்கிறப்பா, குர்ஆன்ல இருந்தாலும் அவர் புலையாவா சொல்லுவார். எங்கட ஊர்ல உள்ள ஹசரத் அவர் சரியா சொல்லுவார். இப்படி தனி மனிதர்கள் என்ன சொன்னாலும், அல்லாஹ் சொன்னாலும் பரவாயில்ல, ரசூலுல்லாஹ் தடுத்தாலும் பரவாயில்ல, இவர் சொன்னா செய்வேன் என்று போறது ஷிர்க்கை வழிவகுக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது நான் சொல்லனா? இல்ல, குர்ஆன்ல சூரத்து ஷூரா 42 அத்தியாயத்தில் 21 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அம் லஹும் ஷுரகாஉ ஷரஉ லஹும் மினத் தீனி மா லம் யஅதம் பிஹில்லாஹ். எனவே தௌபா என்பது ஒரு இபாதத். நாங்கள் அந்த தௌபாவை, யா ரசூலுல்லாஹ் எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க, நாங்கள் பாவம் செஞ்சிட்டோன்னு கேட்டால் சரியா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு நபி, சொர்க்கவாதி, சந்தேகமிக்க இருக்காது. இல்லை, நம்ம யா ரசூலுல்லாஹ் நீங்கள் தான் எங்களோட பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும், இது சரியா? என்ன சொல்கிறது? இதுக்கு ஷிர்க். அப்படிதானே? அந்த கஃபாருல் ஹதாயா மௌலிது படிக்கிறாங்களா இல்லையா? நபியே நீங்கள் தான் பாவத்தை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர், ஷிர்க். அப்போ இதை உண்மையாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த மௌலிதை ஒரு ஆள் படித்தா, இதை அவர் செஞ்சா என்ன அவர் ரிசல்ட்டு? அவர் இஸ்லாம் பாழா போயிடும். ஆகவே ஷிர்க்குடைய விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா நாங்கள் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது அல்லாஹும்ம இன்னி அதூபு இலைக்க, யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் என்ன செய்கிறேன்? பாவத்திலிருந்து மீளுகிறேன் என்று ஒருவர் சொல்கிறார். அவர்தான் சரியான வழியில் இருக்கிறார். வலா அதூபு இலா முஹம்மதின், நான் முஹம்மது கிட்ட போய் தௌபா கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறார் என்றால் முஸ்னத் அஹ்மத் வரக்கூடிய சரியான செய்தி, அரஃபல் ஹக்க லி அஹ்லி, அவர் ஹக்கை தெரிந்து கொண்டார். ரசூலுல்லாஹ் மிக பெருகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா என்னையும் என்னுடைய தாய் மேரி மரியத்தையும் கடவுளா வணங்க சொன்னாங்களா? இல்லை. அப்போ இந்த கிறிஸ்தவ மக்கள் செய்யறதுக்கு ஈசா நபிக்கு ஏதாவது சம்பந்தம் வைக்கிறா? அல்லாஹ் கேட்குறேன், நீங்களா சொன்னீங்க என்னையும் என்ற தாயையும் ரெண்டு சிலையா வச்சு வணங்க சொன்னீங்களா? யா அல்லாஹ், நான் உயிரோடு இருக்கும்போது நான் என்ன சொல்லிட்டு உனக்கு நல்லா தெரியுமே, நான் மூத்தா போய்க்கும் போது எனக்கு தெரியாது. யா அல்லாஹ், நான் உயிரோடு இருக்கும்போது சொன்னதெல்லாம் என்ன? அல்லாஹ் வணங்க சொன்னேன். பைபிளில் என்ன வருது? மேலே வானத்திலும் தாழே பூமியிலும் என்னே அன்றி உமக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கடவுள் நான் மட்டும்தாண்டு, அல்லாஹ் மட்டும்தான்னு சொல்லிட்டு போனான். அப்போ அல்லாஹ் அல்லாதவர்களை நாம் வணங்கக்கூடாது, அவர்களை அவங்ககிட்ட கேட்கப்படாது. இதுகள் தான் ஷிர்க்குன்னு சொல்கிறோம். இப்போ ஷிர்க் விளங்கிட்டா இதில் என்னமா டவுட் இருக்குது? புரியலைன்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன் ஏதாவது. ரைட், ரெண்டாவது விஷயத்துக்கு போவோம். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் விஷயங்களை முடிக்கணுமே. ரெண்டாவது விஷயம் என்ன? அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் இடையில தரகர்களை உண்டாக்குறது. இதுவும் ஷிர்க்குற ஒரு விஷயம்தான். ஆனால் அதுக்கு இதுக்கு என்ன விஷயம்னா, அது பரந்த விஷயம். அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு இபாதத்திலையும் ஒரு ஆளை கூட்டாக்கினா நீங்கள் ஷிர்காயிருங்க. இது தரகர்களை உண்டாக்குறேன், இதுவும் ஷிர்க்குடைய வகை தான். ஆனால் ரெண்டாவது வகையாக சொல்கிறாங்க. குர்ஆன்ல நீங்கள் பாருங்க, மக்கத்து காவிர்கள் ஏன் காவிர்களாக இருந்தாங்க? அவங்களுக்கு ஏன் காவிர் நம்ம சொல்கிறோம்? அவங்க அல்லாஹ்வை நம்பலையா? நம்பினாங்களா இல்லையா? மக்கத்து காவிர்கள் அல்லாஹ்வை நம்பினாங்களா இல்லையா? சொல்லுங்க சும்மா கெஸ்ஸிங்கில். நம்பினாங்களா இல்லையா? நம்பினாங்களா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள் சகோதரர், நம்பினாங்களா இல்லையா? நம்பினாங்க. அப்போ ஏன் அவங்க காவிர்? நம்பினாங்க தானே. அல்லாஹ்வை வணங்கினத்தோட
அல்லாஹ் அல்லாதவைகளையும் வணங்கினார்கள். அல்லாஹ்வை மட்டும் வணங்கல, அல்லாஹ் அல்லாதவைகளையும் வணங்கினார்கள். ஏன் வணங்கினாங்க? அல்லாஹ் தெரியுதானே, அல்லாஹ் தான் படைச்சா எல்லாரும். ஏன் அல்லாஹ் அல்லாதவங்களை வணங்கினாங்க? என்ன ரீசன்? முன்னோர்கள் போனாங்க. வேற ஏதாவது காரணம்னு சொல்லிப்பாங்களே, குர்ஆன்ல படிச்சுப்பீங்களே, அகீதா கிளாஸ்ல படிக்கல. சிபாரிசு செய்வார்கள் என்று நம்பினார்கள். அதுதான் அங்கே பாயிண்ட். இப்போ இன்றைக்கு நாகூர் தர்காவுக்கு போகிற ஆள்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க, என்னதுக்குப்பா போகிறீங்க? அல்லாஹ் இல்லையா? அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அங்கேயே போகிறீங்க அப்படின்டா, நாங்கள் அவுலியாக்களை நாங்கள் மதிக்கிறோம், அவுலியாக்கள் எங்களை அல்லாஹ் இடத்துல நிறுக்கி வைப்பாங்கன்னு சொல்கிறான். இதுதான் மக்கத்து காவிர்கள் சொன்னது. அல்லாஹ் சொல்றான், வல்லதீன தஹது மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ் அல்லாத அவுலியாக்களை எவர்கள் வணக்கத்துக்குரியவர்களாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் சொல்கிறார்கள், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கி வைப்பாங்கன்றதுக்காக வேண்டித்தான் நாங்கள் வணங்குறோம்னு சொன்னாங்க. இதுதான் பிரச்சனை. அப்போ என்ன சொன்னாங்க? நாங்கள் அல்லான்னு சொல்லலை, எங்களுக்கு அல்லாஹ்க்கு நெருக்க, நாங்கள்லாம் போய் நேர கேட்டு அல்லாஹ் தருவானா? நாங்கள் யார்? சாதாரணமான ஆளுக்கு, அவங்களாம் பெரிய பெரிய அவுலியாக்கள். அப்படின்டா அல்லாஹ்வை விட இவங்க தான் இரக்கம் உள்ளவங்கன்னு நம்புறாங்கன்னு அர்த்தம். எனவே அல்லாஹ் அல்லாத இடையில யாரையாவது இடைத்தரகர்களை வைப்பது என்பது ஷிர்காகும். அதே மாதிரி இது சூரா அஸ்-ஸுமர்ல 3ஆம் வசனத்தில் நான் சொன்ன விஷயம். சூரா யூனுஸ் 10வது அத்தியாயத்தில் 18ஆம் வசனத்தில் பாருங்க, வயஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவைகளை அவர்கள் வணங்குகிறார்கள், மாலா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், எந்த நன்மையும் செய்யாத எந்த தீமையும் செய்யாத அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்குகிறார்கள். வயகூலூன், அவர்கள் சொல்கிறார்கள், ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், இவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள். யார் சொன்னது? மக்கத்துக்காக. அப்ப இடைத்தரகர்கள் உண்டாக்குறது என்பது ஒருவர் முஸ்லீம் ஆகிக்க போறோம் செஞ்சால் அவர் ஷிர்க்வாதியாக மாறிவிடுவார். இது ஒரு முக்கியமான விஷயம். இதை நீங்க அல்லாஹ் சொல்றான், லா ததுஉ மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவைகளை நீங்கள் அழைக்காதீர்கள், மாலா யன்ஃபஉக வலா யதுர்ருக், உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்யாத அல்லாஹ் அல்லாதவைகளை நீங்கள் அழைக்காதீர்கள். ஃபஇன் ஃபஅல்த, நீங்கள் அப்படி செய்வீர்களாக இருந்தால் ஃபஇன்னக இதன் மினல் ஸாலிமீன், நீங்கள் அக்கிரமக்காரர்களாக மாறிவிடுவீர்கள். குர்ஆன்ல சூரா யூனுஸ்ல 106ல, சூரத்து ஷுஆரால 213ல, இது மாதிரி நிறைய இடத்துல உமை யதுஉ மஅல்லாஹி இலாஹன் ஆகர், யார் அல்லாஹ் அல்லாதவைகளை இலாகாக அழைக்கிறார், லா புர்ஹான லஹு, அவருக்கு என்ன ஆதாரம் வைக்குது? இப்ராஹிம் நபியுடைய சமுதாயம் சிலையை வணங்கினார். அவங்க இப்ராஹிம் நபி கேட்குறாங்க, லிம தஅபுத் மா லா யஸ்மஉ வலா யுபஸிர் வலா யுக்னி அன்க ஷைஆ, எதுக்கு இதை போய் வணங்கிடுகிறீங்க? பார்க்காது, உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாது, தீங்கும் செய்யாது, இதை போய் எதற்காக நீங்கள் வணங்குறீங்க? உஃபின் லக்கும் வலிம தஅபுதூன மின் தூனில்லாஹ், நீங்களும் நீங்க வணங்குற கடவுள்களும் சி என்று சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் அல்லாதவைகளை நாங்கள் என்ன செய்யலாது? இடைத்தரகர்களாக உருவாக்குவது இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றி விடும். யாராவது சொல்கிறாங்க, நாங்கள் தர்காவுக்கு போகிறது அதுதான் தர்காவில் நாங்கள் எப்போ அல்லான்னு சொல்லலை, அவங்களெல்லாம் மகான்கள். சில ஆட்கள் சொல்கிறாங்க, நாளைய மறுமையில் சில ஆட்கள் வருவாங்களாம், சில அவுலியாக்கள் கவரை கொண்டு கொடுப்பாங்களாம், இருந்தாங்க வச்சுக்கிடுங்கன்ட்டு, நீங்கள் எங்கள் பேரில் ஓதுன செலவாத்து எங்கள் பேரில் ஓதுன இருந்தாங்க, இதை கொண்டே நீங்கள் சொர்க்கம் போயிடலாம். இதெல்லாம் உங்களுக்கு விளங்காது, பெரிய பெரிய ஞானிகளுக்கு தான் விளங்கும்னு ஸ்ரீலங்காவில் ஒரு பைத்தியக்காரன் பயன் பண்ணி தர்றான். எப்படி கவர் கொண்டு வருவாங்க, கவருக்குள்ளே நீங்கள் போட்டால் செலவாத்தியார் மொய்தீன் ஆண்டவர் ஒரு வாரம் இருந்தாங்க ஒரு கவர், அந்த கவரை பிரித்து பார்த்தா சொர்க்கம் தான், அங்கே வேற ஒன்றும் இல்லை. பைத்தியகாரத்தனமாக இல்லையா? மார்க்கத்தில் இல்லைன்றது அடுத்தது. இந்த மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் மார்க்கத்துக்கு புறம்பான விஷயம். வல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாத நீங்க எவைகளை எல்லாம் அழைக்கிறீர்களோ, லா யம்லிகூன மின் கித்மீர், விதைகளுடைய தோல் மேலே இருக்குது, கடலையில் அந்த சிவப்பு கலர் ப்ரௌன், அதை கூட அதுக்கு படைக்கிறது. விதையை படைக்கிறது, மரத்தை படைக்கலாம் இருக்கட்டும், தோலை கூட அவைகளால் படைக்க முடியாது. இன் ததுஊன, நீங்கள் அழைப்பதெல்லாம், லா யஸ்மஊன துஆக்கும், நீங்க அழைக்கிற அந்த துஆ அதுக்கு கேட்காது. வலவ் சமிஉ, சரி கேட்குதுன்னு மஸ்தஜாபு லக்கும், உங்களுக்கு பதில் சொல்லாது. வயௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், கியாமத்து நாளில் மொய்தீன் ஆண்டவர் சொல்லுவாரா, இவங்க எல்லாம் எங்களை தான் கூப்பிட்டாங்கன்னு. நான் எங்கப்பா சொன்னேன், நானே நல்லவனா இதுன்னு மூத்தா போனேன், இவனுக்கு கூப்பிட்டதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒதுங்கிடுவான், ஷைத்தானே ஒதுங்கிடுவான். நான் கூப்பிட்ட வந்தீங்க, முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் கூப்பிட்டான், அந்த பக்கம் தான் நீங்கள் போயிருக்கணும், நரகத்தில் வழங்குறமா இல்லையா? ஆகவே இது 2வது முக்கியமான விஷயம். அப்போ இடைத்தரகர்களை நம்ம உண்டாக்கக்கூடாது. இதை பற்றி நிறைய குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள்லாம் வருது, நமக்கு தெரிஞ்சது. அடுத்த விஷயம், மல்லம் யுகஃபிர் அல் முஷ்ரிக்கீன், ஷிர்க்வாதிகளை
அவங்க காஃபிர்ன்னு நம்ம நம்பணும். சொல்லி தெரியணும் இல்லை, இந்த வாடா கிறிஸ்தவ நீ காஃபிர், இங்கே வா நீ யூத நீ காஃபிர், அது தேவையில்லை. அது அல்லாஹ் தஆலா ஒரு கட்டத்தில் சொன்னான், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், அந்த இடத்துல அந்த தேவைக்கு சொன்னான். இப்போ காஃபிர்களை நம்ம காஃபிர்னு நினைக்கணும். சில நேரம் இவனும் சொர்க்கம் போகிற சொர்க்கவாதியாக இருந்துருவான்னு ஒரு யூதனை நினைச்சா காஃபிரா போயிடும். நம்ம ஏன் நமக்கு நம்ம கொள்கையிலே நம்பிக்கை இல்லையே, நம்மட மார்க்கத்தில் நம்ம நம்பிக்கை இல்லை. ஆகவே ஷக்கு வரக்கூடாது. காஃபிரை காஃபிர் என்று தீர்ப்பு சொல்லணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லான், மல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை கொண்டு யார் ஹுக்கும் தீர்ப்பு சொல்லலையோ ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், அவர்கள் காஃபிர்களாக இருக்கிறாங்க என்று அல்லாஹ் சொல்றான். எனவே காஃபிரை காஃபிர்னு நினைக்கும். சில நேரம் கிறிஸ்தவ மதம் சரியா இருக்குமோ அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறான், காஃபிரா போயிடும். இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா, சில நேரத்தில் நம்ம தெரியாத ஆட்கள் இதை பேசுகிறான், இப்போ அதுவும் இஞ்சில் தானே சொன்னால் அதை பின்பற்றினாலும் அவனும் சரியில் தானே இருக்கிறான் என்று ஒருத்தர் நம்பினாண்டா காஃபிர். காரணம் என்ன, நமக்கு நம்மட கொள்கையில் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். அந்த மார்க்கங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் வந்த பிறகு கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்துக்கு வரணும். வரலன்னா அவன் காஃபிர். காஃபிரை நம்ம காஃபிர்னு தீர்ப்பு சொல்ல வேண்டும். அதில் சந்தேகம் வந்தாலோ அல்லது அவர்களது பாதையும் சரியாகத்தான் இருக்கும் என்கிற ஒரு தோரணை உங்களுக்கு வந்தா நீங்க காஃபிரா போயிடுவீங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூத்தி வ யுமின் பில்லாஹ், யார் தாகூத்துகளை நிராகரித்து அல்லாஹ்வை அவன் ஈமான் கொள்கிறானோ ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, அவன் அல் உர்வத்தில் உஸ்கானா பலமான ஒரு கயிற்றை பிடித்துக் கொண்டான். தாகுத்துகள் யாரு? அல்லாஹ் அல்லாத சட்டம் ஏற்றக்கூடிய அனைத்து மார்க்கங்கள், கடவுள்கள், நம்பிக்கைகள், மதங்கள் எல்லாத்தையும் விடும். ஒரு ஆள் கிறிஸ்தவ மதத்தில் இருந்து நான் கிறிஸ்தவ மதத்தில் இருப்பேன், நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன்னு சொல்லணுமா? ஏலாது. ஏன்? டோட்டல் விடு, அப்போதான் முஸ்லீம் நீ. ஒமை யக்ஃபுர், அப்போ ஒரு ஆள் அது சரியாக இருந்தாலும் நிற்கணும், அந்த மார்க்கத்தை நிற்காத அர்த்தம். அதில் போனாலும் ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு போனான், அதுலேயும் அதுவும் நபியுடைய ஈசா நபியுடைய கொள்கை தான் இல்லை. அப்போ இஸ்லாம் என்பது அதற்கு முன்னுள்ள சகல மார்க்கத்தையும் அல்லாஹ் தஆலா செய்றான், இதை வச்சு மாத்திரம். குர்ஆன் ஒரு நாசிக், குர்ஆன் வந்ததுக்கு பிறகு குர்ஆனை பின்பற்றுறது முழு மனித சமுதாயத்துக்குமான ஒரு கடமை. எனவே குஃப்ர்ல இருந்து ஒரு ஆள் வெளியே வரணும்னா தாகூத்தை விடணும், மற்ற மார்க்கங்கள் மதங்களை அவர் விடணும். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சரியான ஒரு அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா மற்ற மார்க்கங்களை நீங்கள் முழுமையாக விட்டுவிட வேண்டும் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயத்தோடு முடிப்போம்னு நினைக்கிறேன். சுமார் போதும், ரைட். நம்ம 3 விஷயம் படிச்சிட்டோம், அப்படி தானே? இப்போ 4வது விஷயத்துலேருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் இதை தொடருவோம். பாகம் 2ன்னு போடுவோம். அப்போ ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இந்த மார்க்கத்தில் உறுதியாக நம்மளை வைக்கணும். நம்ம அடிக்கடி கேட்க வேண்டிய ஒரு துவா, யா முகல்லிபல் குலூப், யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலல் என்னது அலா தீனி, சப்பித் கல்பி அலா தீனி. அடிக்கடி ஓதிக்கணும், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி. அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் எங்களை தரிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.